பெரியாரை இழிவுபடுத்தியவர்களை தடுத்து நிறுத்தாத அதிமுக சேராத இடம் கண்டு சேர்ந்துள்ளதாகவும், வரலாற்றையே மறைக்கும் அளவிற்கு கீழடி அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட மறுப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி, மாவட்ட செயலாளர்கள் செஞ்சி மஸ்தான், டாக்டர் பொன் கௌதம சிகாமணி, டாக்டர் லக்ஷ்மணன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பொன்முடி கூறுகையில், ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இல்லந்தோறும் சென்று தமிழகத்திற்கு இழைக்கப்படும் அநீதியை எடுத்து செல்ல வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளதாகவும், தமிழகத்தில் மொழிக்கு, இனத்திற்கு வரலாற்று ஏற்பட்டிருக்கிற ஆபத்தினை எடுத்துரைக்க வேண்டும், ஹிந்தியை புகுத்த வேண்டும் என ஒன்றிய அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் இரு மொழிக் கொள்கைதான் இருக்கும், தமிழை காப்போம், தமிழ் மொழியை காப்போம் என்றும், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் செய்து உயிர் தியாகம் செய்த மண்தான் தமிழகம் என்றும், மொழியின் அடிப்படையிலும் நாட்டின் உணர்வின் அடிப்படையில் ஒன்றாக வேண்டும் என்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு என கூறினார். தமிழர் வரலாற்றையே மறைக்கும் அளவிற்கு கீழடி அறிக்கையை ஒன்றிய அரசு வெளியிட மறுப்பதாகவும், ஒன்றியத்தில் பாசிச ஆட்சியாக உள்ளது, நீட் தேர்வினை கைவிட மறுப்பதாகவும், இருமொழிக் கொள்கைதான் தமிழகத்தில் தமிழில் பயிர்பவர்களுக்கு அரசு வேலை சலுகைகளை ஸ்டாலின் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் செய்த சாதனைகள் இல்லந்தோறும் கொண்டு செல்ல வேண்டும், எதிர்க்கட்சி வீடுகளாக இருந்தாலும் 4 ஆண்டு சாதனை எடுத்து செல்ல வேண்டும், அண்ணா பெரியாரை இழிவுபடுத்தியவர்களை தடுத்து நிறுத்தாத அதிமுக சேராத இடம் கண்டு சேர்ந்துள்ளதாகவும், மொழி வாரியாகவும் இனவாரியாகவும் பிரிக்கக்கூடாது, பாசிசத்தை உட்புகுத்த விடக்கூடாது என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சொல்லி இந்த மொழி உணர்வை, நாட்டுணர்வை உருவாக்க வேண்டும். இதுதான் ஓரணியில் தமிழ்நாடு. அதற்கு அதேபோல இந்த 4 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் இல்லந்தோறும் சொல்ல வேண்டும். இல்லந்தோறும் சென்று, உங்களுக்கு இந்த உதவி கிடைத்ததா, உங்களுக்கு உரிமை பெண் திட்டம் கிடைக்கிறதா, அதுவும் இப்பொழுது அதிலேயும் திருத்தம் கொண்டு இன்று அதை கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்திலிருந்து வழங்கப்படும் விடுபட்டவர்களுக்கும் தகுதியுள்ளவர்களுக்கு என்று அறிவித்திருக்கிறார்கள். அதுவும் ஒன்று. அதுபோல உரிமை தொகை மட்டுமல்ல, அவர்கள் பேருந்து பயணம், விடியல் பயணம், அதையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அவர்களுக்கு உங்கள் வீட்டிற்கு வருகிறதா, உங்கள் வீட்டிற்கு கிடைக்கிறதா, உங்கள் வீட்டு பிள்ளைகள் கல்லூரிகளிலே படிக்கிறார்களா, படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வருகிறதா என்பதையெல்லாம் கேட்டறிந்து இந்த 4 ஆண்டு சாதனைகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இவைகளையெல்லாம் எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இது எதிர்க்கட்சிக்காரர் வீடுகளாக இருந்தாலும் எல்லா வீடுகளுக்கும் சென்று அங்கே அமர்ந்து 10 நிமிஷம் அமர்ந்து இதை சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். ஆக இந்த 4 ஆண்டு சாதனைகளையும் எடுத்து சொல்லி இன்று ஒன்றிய அரசு எடுக்கிற இந்த பாசிச முயற்சிகளையும் தடுத்து நிறுத்த மதுரையிலே நடைபெற்ற மாநாட்டிலே நடந்தவைகளையெல்லாம் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அண்ணாவையும் பெரியாரையும் கலைஞரையும் கிண்டல் செய்து அவர்கள் பரப்பிய அவைகளையெல்லாம் கூட தடுத்து நிறுத்துவதற்கு அதிமுக தயாராக இல்லை. சேராத இடம் தண்ணியில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உணர்வோடு இல்லந்தோறும் சென்று இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு, அதிலே நீங்கள் விரும்புகிறீர்களா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக சேர விரும்புகிறீர்களா என்று கேட்டு அவர்களையும் நீங்கள் உறுப்பினர்களாக சேர்க்கவும் வேண்டும். ஆக உறுப்பினர்களாக சேர்ப்பது 2வது பட்சம். ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற உணர்வை உருவாக்குவது முதல் பட்சம் என்று இந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்பதை இணைக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாளை மறுநாளிலிருந்து நம்முடைய கழகத் தோழர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அவரவர் பகுதியிலே இருக்கிற இல்லங்களுக்கு சென்று அந்த பகுதியிலே அவர்களுடைய விளம்பரம் அந்த இல்லங்களிலே அந்த நோட்டீஸை ஒட்டி அவர்களிடம் உறுப்பினர்களாக சேர விரும்புகிறவர்களிடம் உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த எண்ணத்தினுடைய நோக்கம். ஆக முதலாவது நோக்கம் ஓரணியில் எல்லோரையும் கொண்டுவர வேண்டும், 2வது கழக உறுப்பினர்களையும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் விட்டிருக்கிற கட்டளை. அதைத்தான் எல்லோரும் நாங்கள் செய்ய தயாராக காத்துக் கொண்டிருக்கிறோம்.